அன்புக்குரிய ஜனமே, உங்கள் ஒவ்வொருவரையும் இயேசு நாமத்தில் வாழ்க என்று வாழ்த்துவதிலே நான் பெருமகிழ்ச்சி அடைகிறேன். இந்த செய்தி மூலமாக உங்களை சந்திப்பதில் நான் பெருமகிழ்ச்சி அடைகிறேன். ஏன் இந்த நிலைமை, ஏன் மிகவும் வேதனையாக இருக்கிறது? சற்று சிந்தித்து பார்த்தால் நாம் அறிந்து கொள்ள முடியும். ஒவ்வொரு மனிதனும் இந்த உலகத்திலே பிறந்து வளர்ந்து மகிழ்ந்து சந்தோஷமாய் வாழ வேண்டும் என்று சொல்லி இறைவன் இந்த உலகத்திலே மனிதனை படைத்தான். ஒரு குழந்தை பிறந்து வளர்வது எவ்வளவு கடினம் என்று சற்று சிந்தித்து பாருங்கள். தாயின் கர்ப்பத்திலே உருவான குழந்தை 10 மாதம் அவள் சுமந்து அந்த குழந்தையை பெற்றெடுத்து இந்த உலகத்திலே வாழும்படியாக தேவன் கிருபை அளிக்கிறார். எந்த ஒரு மனிதன் இந்த உலகத்தில் இந்த பிறப்பதற்கு முன்பாக இப்படிப்பட்ட அழகிய உலகம் இருக்கிறது என்று தெரியாது. இப்படிப்பட்ட அழகிய உலகை காணும்படியாக ஒரு கிருபையை தேவன் கொடுத்து இந்த அழகிய உலகிலே வாழும்படியாக ஒரு கிருபையை தந்து நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். ஒவ்வொரு மனிதனும் மனிதனை மதித்து வாழ்ந்து சந்தோஷமாக இருப்பது தானே இந்த உலகத்தில் வாழ்வதற்கு தேவன் நம்மை படைத்தார். இந்த உலகத்தில் நாம் அனைவரும் ஒரே தாயின் மக்களாக வாழ்கின்றோம் என்பதை அறிந்து கொள்ள வேண்டாமா? இந்த உலகத்தில் வாழ்கின்ற நமக்குள்ளே எந்த வேறுபாடும் இல்லை என்பது கூட நமக்கு தெரியாதா? நாம் அனைவருக்கும் ஓடுகிறது ஒரே இரத்தம் என்பதை அறிந்து கொள்ள முடியாதா? நாம் அனைவரும் இந்த உலகத்தில் வாழ்கின்ற நாட்களிலே ஒருவருக்கு ஒரு உதவியாக இருப்பதற்காகத்தானே இந்த உலகத்திலே நாம் பிறந்திருக்கிறோம். நமக்குள்ளே ஏன் வேறுபாடு, நமக்குள்ளே ஏன் பிரச்சனை? மிகவும் வேதனையாக கண்ணீரோடு நான் இந்த காரியத்தை உங்கள் மத்தியில் சொல்கிறேன். எங்கு பார்த்தாலும் போர், எங்கு பார்த்தாலும் உள்நாட்டு கலவரங்கள், எங்கு பார்த்தாலும் கொலை கொள்ளை வேதனை துக்கம் கண்ணீர். ஒரு மனிதன் இந்த உலகத்தில் பிறந்து வளர்வதற்கு எவ்வளவு கடினமான ஒரு காரியம். ஒரு பொருளை ஆக்குவது மிகவும் கடினம், அழிப்பது மிக எளிது. நினைத்த நிமிடத்தில் எதையும் அழித்து விடலாம். ஆனால் அழிப்பதற்கு யாருக்கும் உரிமை இல்லை என்பதை நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டும். உன்னை நீ அழிப்பதற்கு உரிமை இல்லை, மற்றவர்கள் அழிப்பதற்கு உனக்கு உரிமை இல்லை. இந்த உலகத்திலே பல்வேறு விதமான வேறுபாடுகள் காணப்படுகிறது. ஆனால் வேற்றுமையில் ஒற்றுமையாக இருப்பதுதான் மனித இயல்பு. நம்முடைய வாழ்க்கை முறையிலே கலாச்சாரத்திலே வேறுபாடுகள் காணப்படலாம், மொழியிலே வேறுபாடுகள் காணப்படலாம், நிலத்திலே வேறுபாடுகள் காணப்படலாம். ஆனால் நாம் அனைவரும் இறைவனுடைய பிள்ளைகள். உங்களை மன்னியும் தேவன் மனிதனை படைக்கும் போது அவருடைய சாயலை படைத்தார். நாம் அனைவரும் தேவனுடைய சாயல். நீங்கள் நானும் தேவனுடைய சாயலை படைக்கப்பட்ட மனிதர்கள். நமக்குள்ளே என்ன வேறுபாடு? அமெரிக்கனாக இருந்தாலும் சரி, ஆப்பிரிக்கனாக இருந்தாலும் சரி, இந்தியனாக இருந்தாலும் சரி, ஆஸ்திரேலிய நாட்டுக்காரனாக இருந்தாலும் சரி, யாராக இருந்தாலும் சரி, தேவன் அனைவருக்கும் படைத்த சூரியன் ஒன்றே, சந்திரன் ஒன்றே, நீ சுவாசிக்கும் காற்று ஒன்றே, உனக்கு கொடுக்கப்பட்ட தண்ணீர் ஒன்றே. இந்த இயற்கை முழுவதும் உனக்காக இறைவன் படைத்தார். அவருடைய சாயலை மனிதனை படைப்பதற்கு முன்பாக தேவனாய கர்த்தர் இந்த உலகத்தை உனக்காக படைத்து முடித்தார். தேவனாய கர்த்தர் உலகத்தில் எல்லா இயற்கையும் படைத்தார். நாம் காண்கின்ற காண முடியாத அனைத்து அவர் படைத்து இந்த உலகத்தில் வாழும்படியாக மனிதனை படைத்து இங்கு சந்தோஷம் வாழும்படியாக தான் படைத்தார். வாழ்கிற நாட்களை புசித்து குடித்து சந்தோஷமாய் வாழும்படியாக நன்மை செய்து மகிழ்ந்திருக்கும்படியாகவே தேவன் படைத்தார். ஆனால் நீயோ சற்று கூட சிந்தனையற்றவனாக, மனிதன் மதிக்க தெரியாதவனாக ஒரு விலகு போல் வாழ்ந்து கொண்டிருக்கிறாய். எவ்வளவு வேதனையாக இருக்கிறது, எவ்வளவு வேதனையாக இருக்கிறது. சரி சிந்தித்து பார். மதங்களை உருவாக்கிறது மனிதன், ஜாதிகளை உருவாக்கியது மனிதன். ஆனால் இறைவனுடைய பார்வையில் எந்த ஒரு மதமும் அவருக்கு முன்பாக எந்த வித மதமும் இல்லை. இறைவனுடைய பார்வையில் எந்த ஜாதியும் இல்லை. இறைவனுடைய பார்வையிலே நீயும் நானும் அவருடைய மகள், அவ்வளவுதான். நாம் வாழ்கின்ற தேசத்திலே அட்மாஸ்பியர் காரணமாக, நம்முடைய மொழி வேறுபாட்டின் காரணமாக, நம்முடைய கலாச்சாரத்தின் காரணமாக வேறுபட்டு காணப்படலாமே தவிர நாம் அனைவரும் மனிதர்கள். ஒரு மனிதனை நேசிக்க கற்றுக்கொள்ள வேண்டும். ஒரு மனிதனை அன்பு கூற கற்றுக்கொள்ள வேண்டும். உன்னால் மற்றவர்கள் மகிழ்ச்சி அடைய வேண்டுமே தவிர உன்னால் பிறருக்கு ஒரு அழிவு வரக்கூடாது. நீ பிறந்து வளர்ந்தது எவ்வளவு தூரம் வளர்ந்திருக்கிறாய்? உன்னால் பிறருக்கு ஆசீர்வாதம் இருக்கிறதா? உன்னால் பிறருக்கு மகிழ்ச்சி உண்டாகிறதா? வேதனையாக இருக்கிறது. இவ்வளவு வேதனையோடு நான் சொல்கிறேன். போரில்லா உலகத்தை காண விரும்புகிறேன். உள்நாட்டு போரில்லா உலகத்தை காண விரும்புகிறேன். உள்நாட்டு கலவரம் இல்லாத
தேசத்தை காண விரும்புகிறேன். இந்த வேளையிலே நான் ஒரு முக்கியமான செபக்குறிப்புக்காக நாம் செபிக்க கடமைப்பட்டிருக்கிறோம். அதற்காகத்தான் இந்த செய்தி உங்கள் மத்தியில் சொல்கிறேன். வேதனை, துக்கம், கண்ணீர், பல்வேறு இனங்கள் உலகத்தில் இருக்கிறது. இனங்களுக்குள்ளே இனங்கள் ஏன் போர், ஏன் ஏன் வேறுபாடுகள், ஏற்றத்தாழ்வு ஏன்? நீயும் மனிதன், அவனும் மனிதன். நீயும் உழைக்கின்றான், அவனும் உழைக்கின்றான். ஒருவர் அன்பு பாராட்டுங்கள். முடிந்த உதவி செய், இல்லை என்றால் அமைதியாக இரு. என்னுடைய மாணவர்களுக்கு நான் சொல்லிக் கொடுப்பேன் 5 விதமான காரியங்கள். ஆமை யூஸ்ஃபுல் டு மீ, நான் எனக்கு பிரயோஜனம் இருக்கிறேனா? ஆமை யூஸ்ஃபுல் டு அதர்ஸ், நான் பிறருக்கு பிரயோஜனம் இருக்கிறேனா? அண்ட் ஐ ஷுட் நாட் பி ட்ரபிள் டு எனிஒன் எல்ஸ், யாருக்கு நான் தொந்தரவாக இருக்கக்கூடாது. அண்ட் ஐ ஷுட் ஹேவ் த செல்ஃப் கான்ஃபிடென்ஸ், எனக்கு தன்னம்பிக்கை வேண்டும். அண்ட் ஐ மஸ்ட் ஹேவ் த ஃபைத் இன் காட், என்னை படைத்த இறைவனை நம்ப வேண்டும். இன்னொரு வீடியோவில் இந்த 5 காரியங்களை குறித்து நான் தெளிவாக சொல்கிறேன். என் அன்புக்குரிய ஜனமே, இந்த உலகத்தில் வாழ்கிற பொழுது நீ உனக்கு முதலாவது பிரயோஜனமாக வாழ வேண்டும், மற்றவர்களுக்கு பிரயோஜனமாக இருக்க வேண்டும். எக்காரணம் கொண்டு யாருக்கு தொந்தரவாக இருக்கக்கூடாது. உன்னை பார்ப்பவர்கள் உன்னை பார்த்து மகிழ்ச்சி அடைய வேண்டும். அதற்காகத்தான் நீ படைக்கப்பட்டாய். உன் மூலமாக மற்றவர்கள் ஆசீர்வாதமாக இருக்க வேண்டும். அதற்காகத்தான் நீ படைக்கப்பட்டாய். உனக்குள்ளாக ஒரு தன்னம்பிக்கை வேண்டும். உன்னை படைத்த இறைவனுடைய சொற்படி நடப்பேன் என்று இறை நம்பிக்கை வேண்டும். எதுவும் இல்லாது ஒருவரை ஒருவர் அடித்துக் கொள்வதும், வேதனை ஒருவருக்கு ஒருவராக போராட்டம் செய்வதும் என்ன பிரயோஜனம்? அன்பு கூற கற்றுக்கொள். உனக்காக சிலுவையிலே மரித்த இயேசுவை பார். அவர் உனக்காக தன் ஜீவனை கொடுத்து மரித்தார். உனக்காகவே ரத்தம் சிந்தினார். கடைசுற்று ரத்தம் சிந்தி உனக்காக மரித்து உயிர்த்திருந்தார். அந்த இயேசுடைய அன்பை நீ மற்றொரு சொல்லக்கூடிய பிள்ளையாக மாறும் பொழுது உனக்குள்ளாக அந்த அன்பு வளரும். இப்பொழுது நான் மணிப்பூருக்காக நான் செபிக்க கிளம்பப்பட்டிருக்கிறோம். மணிப்பூரிலே பார்க்கிற பொழுது இன்று வேதனை, துக்கம், கண்ணீர், ஒருவருக்குள் அடித்துக்கொண்டு அழிந்து கொண்டிருக்கிறார்கள், மடிந்து கொண்டிருக்கிறார்கள். வேதனையாக இருக்கிறது, துக்கமாக இருக்கிறது. ஒருவர் அன்பு பாராட்ட தெரியவில்லை. தேவையில்லாத பிரச்சனை அங்கு காணப்படுகிறது. ஏன் இந்த பிரச்சனை? நீயும் மனிதன், அவனும் மனிதன். பல்வேறு இனங்களாக இருக்கலாம், ஆனால் நம் அனைவருக்கும் ஒரே சூரியனை இறைவன் படைத்து வைத்திருக்கிறார், ஒரே சந்திரனை இறைவன் படைத்து வைத்திருக்கிறார். நீ சுவாசிக்கிற காற்று இறைவன் தந்த காற்று. உனக்குள்ள தேவனுடைய ஆவியானவருடைய ஜீவ சுவாசம் இருக்கிறது. ஒரு சாயலில் படைக்கப்பட்ட மனிதன். ஒருவர் அன்பு செய். இந்த அன்பு செய்ய கற்றுக்கொள்ள முயற்சி செய்யுங்கள். அப்பொழுது பிரச்சனை வராது, போராட்டங்கள் வராது. நாம் இணைந்து மணிப்பூருக்காக செபிக்கலாம். அங்குள்ள அந்த இனக்கலவரங்கள் நீங்கும்படியாக, போராட்டங்கள் நீங்கும்படியாக, சமாதானம் உண்டாகும்படியாக ஜெயிப்போமா? எங்கள் அன்பை நேசிக்கிற ஜீவனுள்ள பிதாவே, உமக்கு ஆன கோடி ஸ்தோத்திரம், துதியும் கணத்தையும் மகிமை செலுத்துகிற ஐயா. மணிப்பூருக்காக வருகிற ஆண்டவரே, கண்ணீரோடு வருகிற அப்பா, புரியாது இருக்கிறார்கள் ஆண்டவரே. ஒருவருக்குள் அடித்துக் கொள்கிறார்கள். ஏன் என்று தெரியவில்லை ஆண்டவர். கீழ் ஜாதி, மேல் ஜாதி, இது கீழினம், மேலினம் என்ற வேறுபாடு இல்லை உம்முடைய பார்வையிலே. நீர் ஒவ்வொருவரையும் உம்முடைய மகனாக பார்க்கின்றீர். இவர்கள் அறியாது இருக்கிறார்கள். இவர்களுக்காக கண்ணீரோடு ஜெபிக்கிறேன் ஐயா. இவர்களை கண்ணோக்கி பாரும். இவர்கள் மத்தியில் இருக்கக்கூடிய பிரிவினை நீங்கட்டும். பிரிவினை சக்திகள் இயேசு நாமத்தில் ஒன்றுமே போவதாக. ஒருவர் ஒரு அன்பு பாராட்டி, நானும் மனிதன், நீனும் மனிதன், நீயும் நானும் தேவனுடைய சாயல் என்ற உணர்வோடு ஒருவர் ஒரு அன்பு பாராட்டி இந்த உலகத்தில் வாழ்கின்ற நாட்களிலே சுகமாய் நலமாய் வாழும்படியாக தேவன் அனுக்கிற செய்யும்படியாக ஜெபிக்கிறோம். பிரசங்கில் பார்க்கிற சூரியன் முகத்தின் கீழே, சூரியனுக்கு கீழே வாழ்கின்ற மனிதன் புசித்து குடித்து சுகமாய் நலமாய் இருப்பதை இல்லாமல் வேறொரு நன்மை இல்லை என்று சொல்லுகிறது. ஆண்டவரே, இவர்கள் ஒருவரை ஒருவர் அன்பு பாராட்டி, ஒருவர் நேசித்து, ஒருவருக்கு உதவியாக இருந்து நன்மை செய்யக்கூடிய பிள்ளைகளாய் வாழ தேவன் அனுக்கிற செய்யும்படியாக ஜெபிக்கிறோம். போராட்டம் வேண்டாம் ஐயா. இந்த போராட்டத்தை காணாமல் எல்லா அந்தகார சக்திகளை இயேசு நாமத்தில் கடிந்து கட்டிலமாக்கி சுட்டெடுத்து அப்புறப்படுத்துகிறேன். அங்கு ஒரு சமாதானம் உண்டாகட்டும். இயேசுவின் சமாதானம், கிறிஸ்துவின் சமாதானம் அவர்களுக்குள்ளே கடந்து செல்வதாக. வானத்தின் பூமி படைத்த என் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து தாமே உடைய வார்த்தையை அனுப்பி இவர்களுக்குள்ள ஒரு சமாதானத்தை கட்டளிடும்படியாக ஜெபிக்கிறோம். தடைகளை நீக்கி போடும், சமாதானத்தை கட்டளிடும். சமாதானத்துக்கு விரோதம் எழும்பக்கூடிய எல்லா அந்தகார சக்திகளை கடிந்து கட்டளை சுட்டரிக்க அப்புறப்படுத்துகிறேன். கர்த்ததாமே கிருபையாக இறங்கி ஒரு சமாதானத்தின் தேவன் தாமே அவங்க சமாதானத்தை கட்டளையிட்டு மணிப்பூரில் சமாதானம் கிருபைச்சும்படியாக ஜெபிக்கிறேன். அதே போல் உலகங்கள் நடக்கூடிய எல்லா போர்களும் நீங்கி அங்கு ஒரு சமாதானம் உண்டாக தேவன் அனுக்கிரகம் செய்யப்படியாக ஜெபிக்கிறோம். தொடர்ந்து பெரிய காரியங்களை செய்யும். எங்கள் ஆண்டவர்கள் கர்த்தருமாகிய இயேசு கிறிஸ்துவின் ஜெபங்கள் நல்ல பிதாவே, ஆமென். ஒருவரை ஒரு அன்பு செய்வோமா? அன்பு செய்ய கற்றுக்கொள்ளுங்கள். நம் அனைவரையும் படைத்த இறைவன் இயேசு கிறிஸ்து உங்களை அன்பு செய்கிறார்.
இயேசுவின் அன்பை நாம் பரப்புவோம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். God bless you.